தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 கோரிக்கைகளை முன்வைத்து வவுனியா நகரசபையினுடைய மைதானத்திலே இன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பங்கேற்று உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உபதலைவர்கள், உறுப்பினர்கள் என வவுனியா நகரசபையினுடைய மைதானத்தின் முந்தல்லே இங்கே உண்ணாவிரத போராட்டம் சரியாக காலை 7:45 மணி அளவிலே ஆரம்பமாகியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதிலே கலந்து கொண்டதோடு பல பொதுமக்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் இந்த நகரசபை நாங்கள் இப்போது உண்ணாவிரதம் இருக்கின்ற நகரசபையினுடைய மைதானத்தை கூட இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெருமிடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நகரசபைக்குள் நுழைகின்ற அனைத்து வாயில்களிலும் போலீசார் இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டு நகரசபைக்குள்ளே நுழைகின்றவர்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலைப்பாடும் போக்குவரத்துக்கான சில மாற்றங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நகரசபையினுடைய மைதானத்தினுடைய பிரதான வாயிலின் கதவு இன்றைய தினம் காலை எங்களால் துறக்கப்பட்ட போதும் அங்கே போலீசார் அதனை அத்துமீறி அதனை மூடினார்கள். ஆயினும் எங்களோடு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை வந்து அங்கே போலீசாருடன் நாங்கள் கலந்துரையாடிய பின்பு நகரசபை என்ற அடிப்படையில் அதனுடைய கதவை நாங்கள் திறந்திருக்கின்றோம். ஆயினும் இங்கு சுற்றிவர கடுமையான இராணுவ குவிப்புகளும் மற்றும் பிரசன்னங்களும் காணப்படுகின்றது. இவற்றோடு இங்கே உண்ணாவிரதம் நடைபெறுகின்ற மேடிய சூழவும் மிக ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆயினும் உண்ணாவிரத போராட்டத்திலே இருக்கின்றவர்கள் உறுதியுடையாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே நாங்கள் இருக்கின்றோம். அங்கே தொடர்ச்சியாக இப்போதுதான் மக்கள் பலர் வந்து கொண்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நகரசபையினுடைய மைதானத்தில், வவுனியா நகரசபையினுடைய மைதானத்தில் வடகிழக்கிலே காணி அபகரிப்பு புகழ் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் எங்களுடைய இனத்தின் மீதான கட்டவிழ்த்தப்பட்ட சில நடவடிக்கைகளை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பதற்றமான சில சூழல்கள் வெளிப்புற சூழல்களே இருந்தாலும் உண்ணாவிரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே எந்த விதமான சிக்கல்களும் இதுவரைக்கும் நடைபெறவில்லை என்பதுதான் நாங்கள் குறிப்பிடத்தக்கது. இந்த பதற்றமான சூழல்கள் இராணுவ குவிப்புகள் போலீசினுடைய அடாவடித்தனங்களை தற்போது வடபிரதேச போலீஸ் மாதிரியுடைய கவனத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதராஜ் அவர்கள் கவனத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எனவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே தற்பொழுது 7:45 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி காலங்களுக்கு மேலாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் 4 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக இதே இடத்திலே இருந்து மாலை 4 மணியுடன் நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் அல்லது இதனுடைய நோக்கங்கள் பற்றி எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு கொண்டு வர இருக்கின்றோம்.